வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத மிக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போங்க. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க. அப்போ நம்ம பார்க்க போகிற பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நிறையா உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா அதை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அதை அவங்களும் பயன்பெற செய்யுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ராசி பலன்களையும் பார்த்தீங்கன்னா லக்கண பலன்களையும் சேர்த்து பாருங்க. ஏன்னா ராசி பலன்களும் லக்கண பலன்களும் எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலை பார்த்தீங்கன்னா இயக்குறது பார்த்தீங்கன்னா உயிருங்க. அந்த உடலும் உயிரும் ஒன்றாக இணைஞ்சாத்தான் நம்மளோட ஒரு செயல்பாடுகளை செய்ய முடியுங்க. அதே போல தான் இந்த ராசியும் லக்கணமுங்க. அப்போ ராசி உடலாக இருக்கும்போது உயிர் என்னது லக்கணம் தாங்க. அப்போ உடலும் உயிரும் இணைஞ்சு செயல்பட்டால் தான் நமக்கு முழு பலன்கள் கிடைக்குங்க. அப்போ ஒரு செயல்பாடுகளை செய்யணும் அப்படின்னா ராசி பலன்களையும் பாருங்கள், லக்கண பலன்களையும் பாருங்கள். எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம்னா ஒருவர் மேசராசி சிம்ம லக்கணமாக இருந்தீங்கன்னா அப்போ மேசராசி பலன்களையும் பாருங்கள், சிம்ம லக்கணத்தோட பலன்களையும் அதாவது சிம்ம ராசியோட பலன்களையும் பாருங்கள். 2 பலன்களையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு பலன்களும் தெரிய வருங்க. அப்போ இதுதான் நம்மளுடைய 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்குங்க. அப்போ நீங்கள் 2 பலன்களையும் பார்த்து தெளிவடைய வேண்டுகிறோம். பிப்ரவரி மாதத்திற்குண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோங்க. மேசத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குது. அதே போல் கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமும், துலாம் ராசியில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. மாதத்தோட ஆரம்பத்தில் சந்திரன் துலாம் ராசியில் பயணம் செய்கிறாருங்க. தனுசில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாயோடைய பயணம்லாம் இருக்குது. அதே போல் மகரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதனுடைய பயணம் இருக்குது. கும்பத்தில் சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானமான அதாவது மீனராசியில் பார்த்தீங்கன்னா ராகுவுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. மகர ராசியில் உள்ள சூரியன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு மாறுவாருங்க. அதே போல் மகர ராசியில் உள்ள புதனும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுறாரு. தனுசு ராசியில் உள்ள சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுவாருங்க. அப்போ இந்த இடப்பெயர்ச்சி இந்த கிரகங்களுடைய நிலைகள் வச்சு தான் நம்ம இப்போ பலன்கள் எல்லாம் சொல்ல போகிறோம். அப்போ இது எந்த மாதிரியான தாக்கங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவாக டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்குண்டான 12 ராசி அன்பர்களுக்கும் நம்ம பார்ப்போங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா குரு 9ல் சஞ்சரிப்பதாலும், மாதத்தோட ஆரம்பத்தில் 5ல் சுக்கிரனும் 6ல் சூரியன் சஞ்சரிப்பதாலும் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்குங்க. அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடுங்க. குடும்பத்தில் சுபிக்ஷமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நிலவ போகுது. அப்போ உங்களுக்கு பண வரவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. பொருளாதார மேம்பாடுகள் உங்களுக்கு அதிகமாகவே காணப்படும்னே சொல்லலாம். அப்போ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தெய்வீக காரியங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாக ஏற்படும். இந்த பிப்ரவரி மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுருந்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தை எல்லாம் இந்த காலகட்டங்களில் பெற முடியுங்க. அப்போ உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே மறைய காண்பீங்க. பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் எவ்வளோ அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்குண்டான அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு ஏற்பட போகுது. பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி பிறருக்கு நீங்கள் கொடுத்த பணம் எல்லாமே வீடு தேடி வரும்னே சொல்லலாமுங்க. அந்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த பிப்ரவரி மாதம் மிக சிறப்பாக இருக்க போது. பண வரவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருந்து பொருளாதாரம் எல்லாம் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்கு பயணங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள்லாம் ஏற்பட போகுது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த உயர்வுகள், பதவி உயர்வுகள் இதெல்லாமே கிடைக்க போகுது. உங்களுடைய உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டங்கள் இருக்க போகுதுங்க. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகளும் இந்த காலகட்டங்களில் நடைபெறும்னே சொல்லலாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான பலன்கள்லாம் காணப்படுது. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் விட்டு கொடுத்து நடந்து கொண்டேன்னா குடும்பத்தில் ஒற்றுமைகள் நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ ஆன்மீக தெய்வீக காரியங்களில் உங்களுடைய இருவருடைய ஈடுபாடுகளும் அதிகரிக்கக்கூடும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல காலம்னே சொல்லலாமுங்க.
உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் நலத்தில் கொஞ்சம் முக்கியத்துவம் தருவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்கள் அமைய போகுது. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் மறையும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தால் கூட ஒரு அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு தொழில் விஷயங்களில் நடைபெறுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிச்சயம் எதிர்பார்த்த உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்க காண்பீங்க. உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. குரு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு அமைப்பாகவும் இருக்குங்க. அப்போ உங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உண்டாகும். பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு குரு 9ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முக்கிய செயல்களை நீங்கள் செய்ய நினச்சிங்கனாலும் அது உங்களுக்கு நிச்சயம் நடைபெறுங்க. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்களும் கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த இடத்துல உங்களுக்கு உண்டாகுங்க. இப்போ குரு 9ஆம் வீட்டில் இருப்பதால் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ண வெற்றிகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அப்போ மன மகிழ்ச்சி எல்லாமே ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடுங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. அதே போல் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2லும், ராகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8லும் சஞ்சாரம் செய்வதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது மிக நல்லது தருங்க. அப்போ அஜீரண கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் உபாதைகள், சிறு சிறு பிரச்சனைகள், உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டுங்க. அதனால் நீங்கள் நல்லதாக பேசினா கூட ஒருவர் பார்த்தீங்கன்னா அதை தவறாக புரிந்து கொண்டு எடுத்துக்கொள்வாங்க. அதனால் முடிந்தவரை நீங்கள் பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். இந்த பிப்ரவரி மாதத்தில் அதிகம் பேசாதீங்க. மௌனமாக இருந்தீங்கனாலே வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதிலும் குறிப்பாக மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு உத்தமமான பலன்கள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் உங்களுக்கு ஆதரவுகள் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க இந்த காலகட்டங்களில். அப்போ சட்டத்துக்கு நீங்கள் உட்பட்டு நீங்கள் நடப்பது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சில வீண் பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்க முடியுங்க. அப்போ கூட்டு தொழில் செய்வங்களாக இருந்தீங்கன்னா கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தர் வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. அதே போல் அம்மன் வழிபாடும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா 12/2/2024 காலை 9:36 மணி முதல் 14/2/2024 காலை 10:43 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அப்போ சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு முக்கிய செயலையும் செய்ய வேண்டாமுங்க. நன்றி, வணக்கம்.